விளையாட்டு உலகின் பல்வேறு நிகழ்வுகளை பதிவு செய்யும் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக ஹேமநாதன். ஆஸ்திரேலியாவின் கோல்டு கோஸ்ட் நகரில் நடைபெற்று வரும் 21வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா தொடர்ந்து பதக்கங்களை குவித்து வருகிறது. இது பற்றிய விரிவான தகவலை பார்க்கலாம் ஆடுகளம் டாப் 5 பகுதியில். ஆஸ்திரேலியாவின் கோல்டு கோஸ்ட் நகரில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் 10வது நாளன்று குத்துச்சண்டை, துப்பாக்கிச் சுடுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மகளிருக்கான 48 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை மேரி கோம் தங்கப்பதக்கம் வென்று அசத்தினார். இறுதிப் போட்டியில் வடக்கு அயர்லாந்து வீராங்கனை கிறிஸ்டியானா ஒஹராவை 5-0 என வீழ்த்தினார். இதேபோல் ஆண்களுக்கான 52 கிலோ எடைப்பிரிவு குத்துச்சண்டை போட்டியில் கௌரவ் சோலாங்கி தங்கப்பதக்கம் வென்றார். ஆண்கள் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் சஞ்சீவ் ராஜ்புத் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். அவர் 454.5 புள்ளிகள் எடுத்து தங்கத்தை பெற்றுள்ளார். ஆண்களுக்கான 49 கிலோ குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீரர் அமித் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து வீரர் 3-1 என்ற புள்ளிகள் கணக்கில் அமித்தை தோல்வியடைய செய்தார். ஆஸ்திரேலியாவின் கோல்ட் கோஸ்ட் நகரில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் 9வது நாளன்று துப்பாக்கிச் சுடுதல், பேட்மிண்டன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மகளிருக்கான துப்பாக்கிச் சுடுதலில் 50 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் தேஜஸ்வினி சாவந்த் தங்கம் வென்றார். இதே பிரிவில் அஞ்சும் முட்கல் வெள்ளிப்பதக்கமும் வென்றார். இதேபோல் ஆடவருக்கான 25 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 15 வயதே நிரம்பிய இந்தியாவின் அனீஸ் பன்வாலா தங்கப்பதக்கம் வென்றார். இதன் மூலம் மிக குறைந்த வயதில் காமன்வெல்த்தில் தங்கம் வென்றவர் என்ற சிறப்பு அவருக்கு கிடைத்துள்ளது. அவர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் ஆவார். மல்யுத்தம் 65 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் பஜ்ரங் பூனியா தங்கம் வென்றார். டேபிள் டென்னிஸ் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்திய மகளிர் அணி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. மகளிர் இரட்டையர் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் மாணிக் பத்ரா, மௌமா தாஸ் இணை சிங்கப்பூரின் தியன்வி ஃபெங் மெங்யூ இணையை எதிர்கொண்டது. இந்த போட்டியில் இந்திய அணி 5-11, 4-11, 5-11 என்ற புள்ளிகள் கணக்கில் சிங்கப்பூர் இணையிடம் வீழ்ந்தது. இதையடுத்து இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 91 கிலோ எடைப்பிரிவு குத்துச்சண்டை அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவின் நமன் தன்வர் மற்றும் ஆஸ்திரேலியாவின் ஜான்சன் வாட்டெல்லி மோதினர். இதில் ஆஸ்திரேலிய வீரர் 4-0 என்ற புள்ளிகள் கணக்கில் இந்திய வீரர் தன்வரை வென்றார். இதையடுத்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறாத தன்வர் வெண்கலப் பதக்கம் பெற்றார். காமன்வெல்த் போட்டியில் பங்கேற்கும் இந்திய வீரர்களான ராகேஷ் பாபு, இர்ஃபான் ஆகியோரின் அறையில் ஊசி கண்டெடுக்கப்பட்டது. இவர்களை உடனடியாக நாடு திரும்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள், பயிற்சியாளர், மருத்துவர்கள் என மொத்தமாக 325 பேருக்கு இந்திய விளையாட்டு அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. இதில் இந்திய வீரர்கள் ஒருபுறம் பதக்க வேட்டை நடத்தி வரும் வேளையில் இந்திய தடகள வீரர்களான இர்ஃபான், ராகேஷ் பாபு ஆகியோர் தங்கியிருந்த அறையில் ஊசி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் இவர்கள் இருவரும் உடனடியாக நாடு திரும்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காமன்வெல்த் போட்டிகள் கூட்டமைப்பு தலைவர் லூசி மார்டின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராகேஷ், இர்ஃபான் அறையில் ஊசி கண்டெடுக்கப்பட்டதால் அவர்களின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படுவதாகவும் இருவரும் உடனடியாக காமன்வெல்த் கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காமன்வெல்த் ஆண்கள் ஹாக்கி அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்துள்ளது. அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவை 3-2 என்ற கணக்கில் நியூசிலாந்து அணி வீழ்த்தியுள்ளது. முன்னதாக நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் இந்திய ஹாக்கி அணியை ஊக்கப்படுத்த அதிக அளவில் தமிழ் ரசிகர்கள் ஆஸ்திரேலியாவின் கோல்டு கோஸ்ட் நகரில் அமைந்துள்ள கராரே ஆடுகளத்திற்கு வருகை தந்து இந்திய கொடி அசைத்து வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அரையிறுதிப் போட்டியில் தோல்வியடைந்திருந்தாலும் இந்திய ஹாக்கி அணி வெண்கலப் பதக்கத்துக்கான போட்டியில் வெற்றி பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காமன்வெல்த் 100 மீட்டர் ஓட்டத்தில் ஜமைக்காவின் யோஹன் பிளேக்கை பின்னுக்கு தள்ளி தென்னாப்பிரிக்க வீரர்கள் முதல் 2 இடங்களை பிடித்தனர். காமன்வெல்த் போட்டியில் ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திற்கான இறுதிப் போட்டியில் தகுதிச் சுற்றுகள் முடிவில் ஜமைக்காவின் ஜொஹன் பிளேக், தென்னாப்பிரிக்காவின் அகானி சிம்பயன், ஹென்ரிசோ, நைஜீரியாவின் சேயி ஒகுன்லேவ், கேமன் தீவின் கேமன் ஹைமன், செயின்ட் கிட்ஸ் அண்ட் நேவிஸின் ஜேசன் ரோஜர்ஸ், நைஜீரியாவின் அடேஹோக், இங்கிலாந்தின் ஆடம் ஜெமிலி ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினர். இதில் தென்னாப்பிரிக்காவின் அகானி சிம்பயன் 10.03 வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்து தங்கம் வென்றார். மற்றொரு தென்னாப்பிரிக்க வீரர் ஹென்ரிசோ 10.17 வினாடிகளில் கடந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜமைக்காவின் யோஹன் பிளேக்கால் 10.19 வினாடிகளில் கடந்து 3வது இடமே பிடிக்க முடிந்தது. உசைன் போல்ட்டுடன் ஓடிய பிளேக்கை தென்னாப்பிரிக்க வீரர்கள் பின்னுக்கு தள்ளினார்கள்.
ஆஸ்திரேலியாவின் கோல்டு கோஸ்ட் நகரில் 74 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற சுஷில்குமார் தனது வெற்றியையும் பதக்கத்தையும் இமாச்சல பிரதேசத்தில் நடந்த பேருந்து விபத்தில் பலியான 27 பள்ளி மாணவர்களுக்காக சமர்ப்பித்திருக்கிறார். கோல்டு கோஸ்ட் நகரில் நடந்து வரும் காமன்வெல்த் போட்டியில் ஆடவருக்கான மல்யுத்த போட்டியில் தென்னாப்பிரிக்க வீரர் ஜோஹன்ஸ் போத்தாவை 80 வினாடிகளில் 10-0 என்ற கணக்கில் சுஷில்குமார் வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றார். காமன்வெல்த் போட்டியில் தொடர்ச்சியாக சுஷில்குமார் பெறும் 3வது தங்கப்பதக்கம் இதுவாகும். ஏற்கனவே 2010ஆம் ஆண்டு 66 கிலோ எடைப்பிரிவிலும் 2014ஆம் ஆண்டு 74 கிலோ எடைப்பிரிவிலும் தங்கம் வென்றிருந்தார். காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்றதை சமீபத்தில் இமாச்சல பிரதேசத்தில் நடந்த பேருந்து விபத்தில் பலியான 27 குழந்தைகளுக்கு அர்ப்பணிப்பதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் சுஷில்குமார் கூறுகையில், வாழ்க்கையை காட்டிலும் விலை உயர்ந்தது எதுவும் இல்லை என்றும், காமன்வெல்த் போட்டியில் 3வது முறையாக தங்கம் வென்றது பெருமையாக இருந்தாலும், என்னுடைய இந்த வெற்றியையும் பதக்கத்தையும் சமீபத்தில் ஹிமாச்சல பிரதேசத்தில் நடந்த பஸ் விபத்தில் பலியான 27 பள்ளி மாணவர்களுக்காக சமர்ப்பிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்திய பேட்மிண்டன் வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் பேட்மிண்டன் உலக கூட்டமைப்பு ஆண்களுக்கான தரவரிசையில் நம்பர் 1 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். 25 வயதான கிடாம்பி ஸ்ரீகாந்த் 2017ஆம் ஆண்டில் மட்டும் 4 பேட்மிண்டன் சூப்பர் சீரிஸ் பட்டங்களை வென்றார். மேலும் தற்போது நடைபெற்று வரும் காமன்வெல்த் போட்டியில் கலப்பு பேட்மிண்டன் அணிக்காக தங்கம் வெல்ல உறுதுணையாக இருந்தார். இந்நிலையில் இவர் மொத்தமாக 76,895 புள்ளிகளை பெற்று உலக பேட்மிண்டன் தரவரிசையில் முதலிடத்தை பிடித்துள்ளார். இந்திய பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் உலக பேட்மிண்டன் BWF தரவரிசையில் முதலிடத்தை பிடிப்பது இதுவே முதல் முறையாகும். முன்னதாக 1980ஆம் ஆண்டு இந்தியாவின் பிரகாஷ் படுகோன் உலகின் நம்பர் 1 வீரர் என்ற இடத்தை பிடித்திருந்தார். கிடாம்பி ஸ்ரீகாந்த் கடந்த பிப்ரவரி மாதம் சிறந்த விளையாட்டு வீரர் என்ற பெருமையையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா விளையாட்டு விருதும் பெற்றார். முன்னணி பேட்மிண்டன் வீரர்களை உருவாக்கி வரும் கோபி சந்திடம் பயிற்சி பெற்று வருகிறார். இந்நிலையில் கிடாம்பி ஸ்ரீகாந்தின் சாதனையை பாராட்டி மணல் சிற்பம் ஒன்றை சுதர்ஷன் பட்நாயக் வடிவமைத்துள்ளார். உலக புகழ்பெற்ற இந்திய மணல் சிற்ப கலைஞரான சுதர்ஷன் அவ்வப்போது சமூக அக்கறையுடன் மணல் சிற்பங்களை உருவாக்கி வருகிறார். அந்த வகையில் விளையாட்டுத் துறையில் சிகரம் தொட்ட இளம் வீரருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் மகேந்திர சிங் தோனி சென்னையை அடுத்த திருவிடந்தையில் நடைபெற்ற ராணுவ கண்காட்சிக்கு திடீர் வருகை தந்தார். அவரது வருகையை பிரத்யேகமாக ஜெயா தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் பதிவு செய்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சென்னையை அடுத்த திருவிடந்தையில் இந்திய ராணுவத்தின் பிரம்மாண்ட டெஃப் எக்ஸ்போ 2018 கண்காட்சி நடைபெறுகிறது. இக்கண்காட்சிக்கு ராணுவ உடையில் மிடுக்குடன் வருகை தந்தார் இந்திய கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி. கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு அரங்கிற்கும் சென்று அவர் பார்வையிட்டார். தோனியின் வருகை அங்கிருந்தோர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இரு நாடுகளுக்கு இடையேயான தொடரை இந்தியா புறக்கணிப்பதாக தெரிவித்து சமாதான பேச்சு நடத்துவதற்காக ICCஐ அழைத்து வர பாகிஸ்தான் முடிவெடுத்துள்ளது. கடந்த 2008இல் மும்பையில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின் இந்திய கிரிக்கெட் அணி தனது பரம எதிரியான பாகிஸ்தானுடனான இருநாட்டு கிரிக்கெட் தொடரை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்து புறக்கணித்து வந்தது. இந்நிலையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு தொடர்ந்து BCCஐயிடம் வலியுறுத்தியதால் கடந்த டிசம்பர் 2012 ஜனவரி 2013இல் 2 T20 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட இருநாட்டு கிரிக்கெட் தொடரை இந்தியாவில் BCCஐ நடத்தியது. அதன்பின் கடந்த 2014இல் இருநாட்டு கிரிக்கெட் தொடர் தொடர்ந்து நடக்க வேண்டும் என இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுகள் 2015 மற்றும் 2017இல் இருநாட்டு தொடரில் பங்கேற்க ஒப்பந்தம் போட்டுக்கொண்டது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை போட்ட பின் எல்லையில் நிலவிய பதற்றமான சூழல் காரணமாகவும் சில அரசியல் காரணங்களாலும் இருநாட்டு கிரிக்கெட் தொடரை நடத்தவும் பங்கேற்கவும் மத்திய அரசு BCCஐக்கு தொடர்ந்து அனுமதி மறுத்தது. இந்நிலையில் 2014இல் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி நடக்கவில்லை என BCCஐ மீது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு ICCயிடம் தொடர்ந்து புகார் அளித்து வந்தது. ஆனால் இதுவரை கிரிக்கெட் வல்லரசான BCCஐயை எதிர்த்து ICC எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் இந்த பிரச்சனையில் தலையிட்டு தீர்வு காண 3 பேர் கொண்ட குழுவை ICC நியமித்துள்ளது. இவர்கள் வரும் அக்டோபர் மாதம் விசாரணையை நடத்தி அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளனர். இந்த முடிவுக்கு எதிராக எந்தவித மேல்முறையீடும் செய்ய முடியாது என ICC தெரிவித்துள்ளது. இன்னும் எத்தனை நாட்கள்தான் இந்தியா பாகிஸ்தான் மக்கள் ரத்தம் சிந்திக் கொண்டு இருப்பார்கள் என்று பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷோயப் அக்தர் தனது வருத்தத்தை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷோயப் அக்தர் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள கருத்தில், தனது வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் காஷ்மீர், பாலஸ்தீனம், ஏமன், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளும் உலகில் பெரும் துன்பங்களை சந்தித்து வரும் பகுதிகளும் விடுதலை பெற்று விட்டன என்ற செய்தியை கேட்பேன். ஏனென்றால் தனது இதயம் முழுவதும் மனித நேயத்துக்காகவும் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பதற்காகவும் இறக்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். பின்பு அந்த பதிவை அவரே நீக்கிவிட்டார்.
இந்நிலையில் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த தகவலில் இந்தியா பாகிஸ்தான் அரசுகள் தங்களுக்கு இடையிலான பல்வேறு பிரச்சனைகளை பேசி தீர்வு காண்பது அவசியமாகும் என்றும், இன்னும் எத்தனை நாட்களுக்கு இரு தரப்பும் ரத்தம் சிந்திக் கொண்டு இருப்பது என தெரிவித்துள்ளார். நம்முடைய குழந்தைகளும் நம்மை போன்ற காலகட்டத்தில்தான் வாழ வேண்டுமா என்றும், கடந்த 70 ஆண்டுகளாக இரு தரப்பிலும் எண்ணற்ற உயிர்கள் இழந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நடக்கும் IPL போட்டிகளில் எங்கள் அணி வீரர்கள் பங்கேற்காமல் இருந்தும் கூட T20 தரவரிசையில் பாகிஸ்தான் அணி முதலிடத்தில் இருப்பதாக பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரரும் பயிற்சியாளருமான வக்கார் யூனிஸ் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு கடந்த 2009ஆம் ஆண்டு இலங்கை அணி பயணம் மேற்கொண்ட போது ஏற்பட்ட தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு பின் அங்கு சர்வதேச போட்டிகள் எதுவும் நடத்தப்படவில்லை. எந்த நாட்டு அணியும் அங்கு சென்று விளையாட முன்வரவில்லை. நீண்ட காலத்துக்கு பின் கடந்த மாதம் மேற்கிந்திய தீவுகள் அணி பாகிஸ்தான் சென்று T20 போட்டிகளில் விளையாடியது. இதன் மூலம் பாகிஸ்தானில் கிரிக்கெட் விளையாடும் சூழல் மெல்ல திரும்பி வருகிறது. இந்த தொடரில் மேற்கிந்திய தீவுகள் அணியை 3-0 என்ற கணக்கில் பாகிஸ்தான் தோற்கடித்தது. இந்நிலையில் அந்நாட்டில் உள்ள செய்தி சேனல் ஒன்றுக்கு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் பயிற்சியாளர் வக்கார் யூனிஸ் பேட்டியளித்தபோது, பாகிஸ்தான் அணி தனது சொந்த நாட்டில் விளையாட முடியாவிட்டாலும் கூட மற்ற நாடுகளில் விளையாடி தங்களை நிரூபித்து உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒருநாள் போட்டிகளிலும் T20 போட்டிகளிலும் சிறப்பாகவே செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு வரும் IPL போட்டிகளில் பாகிஸ்தான் வீரர்கள் பங்கேற்காமலேயே T20 தரவரிசையில் முதலிடத்தில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். பல விளையாட்டு வீரர்களை அடையாளப்படுத்தி வரும் ஆடுகளம் நிகழ்ச்சியில் தமிழக டேபிள் டென்னிஸ் வீரர் ஷரத் கமல் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஷரத் கமல் 1982ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி பிறந்தார். தமிழகத்தின் சென்னையில் பிறந்த இவர் கடந்த 2004ஆம் ஆண்டு கோலாலம்பூரில் நடந்த 16வது மேஜை பந்தாட்ட போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் ஆட்டத்தில் தங்கப்பதக்கம் பெற்றார். அதே போட்டியில் இந்தியாவின் ஆண்கள் அணிக்கு தலைமை தாங்கி 9 ஆண்டுகள் வெற்றியாளராக திகழ்ந்த இங்கிலாந்து அணியை வென்று அணிகளுக்கான விருதினையும் பெற்று தந்தவர். இச்சாதனையை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு 2004ஆம் ஆண்டு அர்ஜுனா விருது வழங்கி அவரை கௌரவித்தது. இதனைத் தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு மெல்பர்ன் நகரில் நடந்த காமன்வெல்த் விளையாட்டுகளில் ஆண்கள் ஒற்றையர் மேஜை பந்தாட்ட இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவின் வில்லியம் ஹென்செல்லை தோற்கடித்து தங்கப்பதக்கத்தை வென்றார். இந்திய அணி சிங்கப்பூர் அணியை வென்று தங்கப்பதக்கம் பெறவும் முதன்மை பங்காற்றினார். 2004ஆம் ஆண்டு அத்தென்ஸ் நகரில் நடந்த ஒலிம்பிக் விளையாட்டுகளிலும் 2006ஆம் ஆண்டு கத்தாரில் நடந்த ஆசிய விளையாட்டுகளிலும் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றார். இந்திய அளவில் 4 ஆண்டுகள் முதல் நிலை வீரராக வலம் வந்தார். 2010ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் தங்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார். அதே ஆண்டு நடைபெற்ற குழு போட்டியில் இந்தியாவுக்கு வெண்கலப் பதக்கம் பெற்று தந்தார். தற்போது நடைபெற்று வரும் காமன்வெல்த் போட்டியில் டேபிள் டென்னிஸ் போட்டி குழு பிரிவில் ஷரத் கமல், அமல் ராஜ் மற்றும் ஜி சத்யன் ஆகியோர் தங்கம் வென்று சாதனை படைத்தனர். தாய்லாந்தில் நடந்த ஏஜ் குரூப் நீச்சல் போட்டியில் நடிகர் மாதவனின் மகன் வேதாந்த் மாதவன் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். தாய்லாந்தின் பேங்காக் நகரில் அமைந்துள்ள ஸ்வர்ணபூமி கேம்பஸில் உள்ள அசம்சன் பல்கலையில் தாய்லாந்து ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்தது. இதில் திரைப்பட நடிகர் மாதவனின் மகன் வேதாந்த் மாதவன் 1500 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் கலந்து கொண்டார். இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்ட வேதாந்த் மாதவன் 1500 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளார். இந்த செய்தியை வேதாந்தின் தந்தையான மாதவன் சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து இன்ஸ்டாகிராமில் நடிகர் மாதவன் தனது மகன் வேதாந்தின் புகைப்படத்தை பதிவிட்டுள்ளார். தாய்லாந்தில் நடந்த 2018ஆம் ஆண்டுக்கான தாய்லாந்து ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் எனது மகன் வேதாந்த் இந்தியாவின் சார்பில் பங்கேற்று வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளதை நினைத்து மிகவும் பெருமைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டுக்காக வேதாந்த் பெற்றுள்ள முதல் பதக்கம் இதுவாகும் என்றும், அனைவருக்கும் நன்றி, உங்களின் ஆசிகள் என் மகனுக்கு தேவை என பதிவிட்டுள்ளார். இங்கிலாந்தில் நடக்கும் முதல் தர போட்டியான கவுண்டி கிரிக்கெட் தொடரில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் அக்ஷர் பட்டேல் பங்கேற்க உள்ளார். இந்தியாவில் நடக்கும் உள்ளூர் கிரிக்கெட் தொடர் போல ஆண்டுதோறும் இங்கிலாந்தில் உள்ளூர் கிரிக்கெட் தொடர் நடப்பது வழக்கம். இங்கிலாந்தின் கவுண்டி கிரிக்கெட் தொடர் வரும் ஆகஸ்ட் மாதம் தொடங்குகிறது. விரைவில் இங்கிலாந்து செல்லும் இந்திய அணி 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்க உள்ளது. தவிர அடுத்த ஆண்டு 50 ஓவர் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடர் இங்கிலாந்தில் நடைபெற உள்ளது. இதில் சாதிக்க இந்திய கேப்டன் விராட் கோலி உள்ளிட்ட இந்திய வீரர்கள் கவுண்டி கிரிக்கெட்டில் பங்கேற்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். இப்பட்டியலில் இந்திய இளம் சுழற்பந்து வீச்சாளர் அக்ஷர் பட்டேல் இணைந்துள்ளார். இவர் டர்ஹம் அணிக்காக 6 போட்டிகளில் விளையாட உள்ளார். இதன் மூலம் விராட் கோலி, புஜாரா, இஷாந்த் சர்மா ஆகியோருக்கு பின்னர் கவுண்டி கிரிக்கெட்டில் விளையாடும் 4வது வீரர் என்ற பெருமையை பெற்றார். மற்றொரு இந்திய வீரரான வருண் ஆருண் லெசெஸ்டர் அணிக்காக சில போட்டிகளில் மட்டும் விளையாட உள்ளார்.
ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஆசிய கிரிக்கெட் அணிகள் மற்றும் பங்கேற்கும் ஆசிய கிரிக்கெட் தொடர் 2 ஆண்டுக்கு ஒருமுறை கடந்த 1983 முதல் நடத்தப்படுகிறது. இது கடந்த 2016இல் வங்கதேசத்தில் T20 முறையில் அப்போதைய உலகக்கோப்பை தொடருக்கு தயாராகும் விதமாக நடத்தப்பட்டது. இந்நிலையில் 2019இல் இங்கிலாந்தில் நடக்கும் 50 ஓவர் உலகக்கோப்பை தொடருக்கான பயிற்சி எடுக்கும் விதமாக 50 ஓவர் முறையில் இந்தியாவில் நடத்தப்படுவதாக இருந்தது. ஆனால் இத்தொடரில் இந்தியாவின் பரம எதிரியான பாகிஸ்தான் அணி பங்கேற்பதால் இந்தியாவில் நடத்த மத்திய அரசு அனுமதி அளிப்பதில் தாமதம் காட்டியது. இந்நிலையில் மலேசியாவில் நடந்த ஆசிய கிரிக்கெட் சங்கத்தின் கூட்டத்தில் அனைத்து உறுப்பினர்களும் ஒருமனதாக தெரிவித்த பொதுவான இடமான ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இந்த போட்டிகளை நடத்த பரிந்துரைத்ததை அடுத்து ஆசிய கோப்பை போட்டிகள் அனைத்தும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் வரும் செப்டம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ளது. 2018-19 ஆண்டுக்கான ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்களின் ஒப்பந்த பட்டியலை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. 20 வீரர்கள் அடங்கிய இந்த பட்டியலில் முக்கிய வீரர்களான ஸ்மித், வார்னர், பேன்கிராஃப்ட் ஆகியோர்களின் பெயர்கள் விடப்பட்டுள்ளன. கடந்த வருட பட்டியலில் இடம் பிடிக்காத டிம் பெயின் இந்த வருடம் இடம் பிடித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்தபோது ஆஸ்திரேலியாவின் தொடக்க ஆட்டக்காரரான பேன்கிராஃப்ட் தன்னிடம் இருந்த சொரசொரப்பு தன்மை கொண்ட பொருளை வைத்து பந்தை சேதப்படுத்த முயன்றது கேமராக்களில் பதிவாகியது. இதையடுத்து அந்த பொருளை அவர் தனது ஆடைக்குள் மறைத்து வைத்தார். ஆட்டம் முடிவடைந்ததும் அந்த குற்றச்சாட்டை ஸ்மித், டேவிட் வார்னர், பேன்கிராஃப்ட் ஆகியோர் ஒப்புக்கொண்டனர். அத்துடன் ஸ்மித்தும் டேவிட் வார்னரும் அணியில் தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பொறுப்புகளிலிருந்து விலகுவதாக அறிவித்தனர். அவர்கள் இருவருக்கும் ஓராண்டு காலம் தடை விதித்து கிரிக்கெட் ஆஸ்திரேலியா நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பேன்கிராஃப்டுக்கு 9 மாத காலம் கிரிக்கெட் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர்களுடைய பெயர்கள் ஒப்பந்த பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. ப்ரோ கபடி போட்டியின் 6வது சீசனுக்கு தக்கவைக்கப்பட்ட தலைசிறந்த வீரர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டுக்கான ப்ரோ கபடி லீக் போட்டிகள் வரும் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி தொடங்குகிறது. ஏற்கனவே 5 சீசன் போட்டிகள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளன. தலைசிறந்த 21 வீரர்களை அந்தந்த அணிகள் 6வது சீசனுக்கு தக்க வைத்துக் கொண்டுள்ளன. பிரதீப் நார்வால் 3 முறை சாம்பியனான பாட்னா பைரட்ஸுக்காக களமிறங்குகிறார். தமிழ் தலைவாஸ் அணியுடன் அஜய் தாக்கூர் மீண்டும் இணைகிறார். தபாங் தில்லி மற்றும் தெலுங்கு டைட்டன்ஸ் அணிக்காக முதன்முறையாக சர்வதேச வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். குஜராத்தின் ஃபார்ச்சூன் ஜெயின்ஸ் அணி இளம் வீரர்களை தேர்வு செய்துள்ளது. தலைசிறந்த வீரர்கள் தக்கவைப்பு திட்டம், எதிர்கால கபடி ஹீரோக்கள் திட்டம் போன்றவையும் செயல்படுத்தப்படுகின்றன. இவை அணிகள் வீரர்களிடையே நீண்டகால தொடர்பை வலுப்படுத்தும் என ப்ரோ கபடி லீக் போட்டி ஆணையர் அனுபம் கோஸ்வாமி தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை நடத்துவதற்கான நகரங்களை தேர்வு செய்வதற்காக சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள் 2026ஆம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டிகளை நடத்துவதற்காக இணைந்து முயற்சி மேற்கொண்டுள்ளன. இதற்காக அவர்கள் ஃபிஃபாவிடம் விண்ணப்பித்துள்ளனர். நகரங்களை தேர்வு செய்வதற்கான வாக்கெடுப்பு நடைபெற இன்னும் 2 மாதங்களே உள்ளன. இந்நிலையில் கூட்டமைப்பு குழுவினர் கடந்த செவ்வாய்க்கிழமை மெக்சிகோ சிட்டிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். உலகக்கோப்பை நடத்துவதற்கான மைதானங்கள், கட்டமைப்பு வசதி, பயிற்சி வசதி உள்ளிட்டவை ஆய்வில் அடங்கும். மேலும் அட்லாண்டா, டொராண்டோ, நியூயார்க், நியூ ஜெர்சி உள்ளிட்ட நகரங்களுக்கும் குழுவினர் செல்கின்றனர். பெருந்தொகை வீணாகாமல் தடுக்கும் வகையில் 3 நாடுகளும் இணைந்து போட்டிகளை நடத்த விண்ணப்பித்துள்ளன. போட்டி நடத்துவதற்கான வாய்ப்பு தரப்பட்டால் மொத்தம் 60 ஆட்டங்கள் அமெரிக்காவிலும் தலா 10 ஆட்டங்கள் கனடா, மெக்சிகோவிலும் நடைபெறும். வட அமெரிக்க நாடுகள் இணைந்து விண்ணப்பித்தாலும் மொராக்கோ நாடும் உலகக்கோப்பை நடத்துவதற்கான போட்டியில் உள்ளது. இதற்கான வாக்கெடுப்பு வரும் ஜூன் மாதம் மாஸ்கோவில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியன் கால்பந்து லீக் 4வது சீசன் சாம்பியனான சென்னையின் FC அணியின் பிரான்சிஸ்கோ பெர்னாண்டஸ், முகமது ரஃபி ஆகிய வீரர்களின் ஒப்பந்தங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தெற்கு கோவாவை சேர்ந்த 32 வயது வீரரான பெர்னாண்டஸை சென்னையின் FC அணியின் பயிற்சியாளர் ஜான் கிரெகோரி கடந்த சீசனின் போது தேர்வு செய்தார். 17 ஆட்டங்களில் பங்கேற்றுள்ள பெர்னாண்டஸ் ஒரே கோல் அடித்த நிலையிலும் எந்த நிலையிலும் சிறப்பான ஆட்டத்தை தொடர்ந்தார். அவரது ஒப்பந்த காலம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு மூத்த வீரரான முகமது ரஃபியும் சென்னையின் FC அணியின் 2வது சீசன் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தார். 35 வயதான ரஃபியின் ஒப்பந்த காலமும் ஓராண்டு நீட்டிக்கப்பட்டுள்ளது. 2 அனுபவம் வாய்ந்த வீரர்களின் சேவை அணிக்கு தொடர்ந்து தேவைப்படுவதால் அவர்களின் ஒப்பந்த காலம் நீட்டிக்கப்படுகிறது என பயிற்சியாளர் கிரிகோரி தெரிவித்துள்ளார். இங்கிலீஷ் பிரீமியர் லீகில் போக்பாவின் சிறப்பான ஆட்டத்தால் மான்செஸ்டர் சிட்டியை 3-2 என வீழ்த்தியது மான்செஸ்டர் யுனைடெட். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து தொடரில் மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின.
இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் சாம்பியன் பட்டத்தை உறுதி செய்துவிட முடியும் என்பதால் மான்செஸ்டர் சிட்டி அணி வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் களமிறங்கியது. சொந்த மண்ணில் விளையாடிய மான்செஸ்டர் சிட்டி முதல் பாதி நேரத்தில் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. அந்த அணியின் வின்சென்ட் கோம்பனி 25வது நிமிடத்திலும் குண்டகன் 30வது நிமிடத்திலும் கோல் அடித்தனர். இதனால் முதல் பாதி நேரத்தில் மான்செஸ்டர் சிட்டி 2-0 என முன்னிலை பெற்றது. இரண்டாவது பாதி நேரத்தில் மான்செஸ்டர் யுனைடெட் வீறு கொண்டு எழுந்தது. 53வது மற்றும் 55வது நிமிடத்தில் அடுத்தடுத்து போக்பா கோல் அடித்து அசத்தினார். 69வது நிமிடத்தில் கிறிஸ் ஸ்மாலிங் மேலும் ஒரு கோல் அடித்தார். இதனால் மான்செஸ்டர் யுனைடெட் 3-2 என வெற்றி பெற்றது. ஃபெர்னலே, டாட்டன்ஹாம் ஸ்பர்ஸ், நியூ கேஸ்டல் அணிகள் வெற்றி பெற்றன. தற்போதைய சூழ்நிலையில் மான்செஸ்டர் சிட்டி 84 புள்ளிகளுடன் முதலிடத்திலும், மான்செஸ்டர் யுனைடெட் 71 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்திலும், லிவர்பூல் 67 புள்ளிகளுடன் 3ஆம் இடத்திலும் உள்ளது. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் சீனாவுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா 3-2 என்ற கணக்கில் வென்று உலக குரூப் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது. இந்த போட்டியில் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் லியாண்டர் பயஸ் ரோஹன் போப்பண்ணா ஜோடி வென்றது. இதன் மூலமாக டேவிஸ் கோப்பை டென்னிஸ் இரட்டையர் பிரிவில் அதிக வெற்றிகள் பெற்ற வீரர் என்ற உலக சாதனையை லியாண்டர் பயஸ் எட்டினார். முன்னதாக இத்தாலியின் நிக்கோலா 42 வெற்றிகள் பெற்றதே அதிகபட்சமாக இருந்தது. இந்நிலையில் லியாண்டர் பயஸ் 43 வெற்றிகளை பெற்றுள்ளார். கடந்த வாரம் நடைபெற்ற போட்டியில் பயஸ் போப்பண்ணா ஜோடி 5-7, 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் சீன ஜோடியை வீழ்த்தியது. கருத்து வேறுபாடு காரணமாக பயசுடன் இணைந்து விளையாட முதலில் மறுத்து வந்த போப்பண்ணா இந்த ஆட்டத்தில் சிறப்பான ஒத்துழைப்பு அளித்து லியாண்டரின் சாதனைக்கு உதவினார். இந்த வாரம் ஆடுகளம் நிகழ்ச்சி சுவாரஸ்யமான விளையாட்டு நிகழ்வுகளை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம் நம்புறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.